திருச்சிற்றம்பலம். இந்த திருமொழி சொல்லப்படாத சிவன் கோயில்களும் இல்ல, இத சொல்லாத சிவனடியார்களும் இல்ல. அப்படி என்ன திருச்சிற்றம்பலத்தோட அர்த்தம்? சிதம்பரத்துல உள்ள ஒரு சிற்சபைன்னு சொல்லுவாங்க. பொதுவா திருங்கிற வார்த்தையே ஒரு விஷயத்த பெருமைப்படுத்தி சொல்றதுக்காக தான் சொல்லப்படுது. சிற்சபைன்னு வச்சுக்கிட்டு அதுக்காக திருங்கிற வார்த்தையை நம்ம முன்னோர்கள் நிச்சயமா சொல்லியிருக்கமாங்க. அப்ப திருச்சிற்றம்பலத்தோட உண்மையான அர்த்தம் திரு சித் அம்பலம். சித்துனா சித்தம், பேரறிவா விளங்குற அந்த கடவுள். ஒரு சில உயிரான தாவரத்திலிருந்து ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நான்கறிவுன்னு எல்லா ஜீவர்களுக்கும் கடவுள் உயிரை கொடுத்தாரு. ஆனா மனிதர்களுக்கு மட்டும்தான் 6ஆம் அறிவாகிய சிந்தனை திறனை கொடுத்தாரு. இந்த சிந்திக்கும் திறனை சித்தமாய் நம்ம ஜீவர்களிடத்தில் சிவனாய் நிற்பதை வலியுறுத்தவே திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற வார்த்தைய முன்மொழிய வேண்டும்னு நம்ம சித்தர்கள் நமக்கு போதித்து செஞ்சுட்டு இருக்கு. அதனால நீங்க கோயிலுக்கு சென்று வழிபட்டாலும் சரி, இல்ல வீட்டே இருந்து கடவுளை பிரார்த்தனை செஞ்சாலும் சரி, இறைவனை அறிவால காண முயற்சிக்கணும். அறிவால் காண்பதே பிரசித்தம். கோயில்கள்ல பாத்தீங்கன்னா அந்த தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு பாடுவாங்க. தென்னாடுங்கிறது எது? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மாதிரி ஆசிய கண்டத்துல இருக்க சவுத்தர்ன் கண்ட்ரிஸ் லைக் இந்தியா, சீனா, நேபாளம் இந்த மாதிரி நாடுகள்ல கடவுளை சிவன்கிற பேரை சொல்லியே வழிபடுறாங்க. ஆனா மத்த மேற்கத்திய நாடுகள் எல்லாம் கடவுள், இறைவன், லார்டு, காட் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான பேர்லயே வழிபடுறாங்க. அங்க அப்படி சொல்றாங்க, இங்க அப்படி சொல்றாங்கிறதுக்காகவா கோயில்ல இதை பாட சொல்றாங்க? அப்ப ஒரு காரணம் இருக்கும்ல. எங்க எப்படி சொன்னாலும் இறைவன் ஒருவனே, எல்லா உயிர்களிடத்திலும் நிலைத்து நிற்பவன் ஒருவனே அப்படிங்கிறத உணர்த்தவே எல்லா கோயில்கள்லயுமே இந்த திருச்சிற்றம்பலம் வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் இந்த தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு இல்ல பாட சொல்றாங்க. இதையும் பாத்தீங்கன்னா எல்லா கோயில்களையும் பாத்தீங்கன்னா இதை கோரஸா தான் பாடுவாங்க. எல்லா உயிர்களுக்குள்ளயும் அந்த பரம்பொருளான மெய்ப்பொருள் இருக்கிறத உணர்த்தவே எல்லாரும் சேர்ந்து இறைவன் ஒருவனேங்கிறத முன்னிறுத்தி இந்த வரிகள்ல கோயில்கள்ல பாடுறாங்க. இதையே தான் பாபாஜி ஏகம் ஏவாதி தீயம் ஏகம் தேவோ சர்வபூதாந்த ஆத்மா, ஒருவனாய் இருப்பவனை எல்லா உயிர்களிடத்திலும் வரவேற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனால கோயில்களுக்கு சென்று நம்ம வெறும் வார்த்தைகளா சொல்லாம அதோட தத்துவ விளக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு முழு எண்ணத்தோட செய்யறப்ப நிச்சயம் பலன் உண்டு. திருச்சிற்றம்பலம். நன்றி.